எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சார். ஏன்னா இவங்களுக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, ஃபாலோ பண்றாங்க, உங்களை ரசிக்கிறோம், கொண்டாடுறோம். நீங்க எல்லாரும் இருக்க இந்த ஒரு நேரத்துல, அதுவும் இந்தியால அத்தனை மொழிகள், அத்தனை பார்ட்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து எல்லாரும் இங்க வந்திருக்கு இந்த ஒரு நேரத்துல இவங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும். இட்ஸ் ட்ரூலி a beautiful event. Thank you. and உங்களோட நேரத்தை கொடுத்ததுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எல்லார பத்தியும் கேட்டோம். த்ரிஷா மேம் பத்தி உங்ககிட்ட கேட்கணும். ஏன்னா ஆயுத எழுத்துல பார்த்தோம், பிஎஸ்ல பார்த்தோம், கொண்டாடணும். எந்த மேடை அவங்க ஏறினாலும் உயிர் உங்களுடைய தேவி நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த தக்லைஃப்ல பாத்துட்டு இருக்கோம். நீங்க அவங்களுடைய படைப்புகளுக்கு அவ்வளோ ரசிச்சு ரசிச்சு நிறைய படங்கள்ல பிளேஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு சில வார்த்தைகள் அபவுட் பாடி ஆஃப் ஒர்க் சார் நீங்க சொல்லணும்னு ஆசை. த்ரிஷா கூட நான் 4th ஃபிலிம் பண்றது. ஸோ ஷீ இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் லவ் யூ சார். ஓகே தேங்க்யூ. ஓகே, சோ ட்ரெய்லருக்காக வெயிட்டிங் அப்படின்றது தெரியும். ஜெனரலா சொல்லுவாங்கல்ல, ஒரு வார்த்தையில சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. மறுபடியும் கேட்கறேன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க சொன்னா அது பவர்ஃபுல்லான வார்த்தையா இருக்கும். ஒரு வார்த்தை அபவுட் ஆர் ட்ரெய்லர் நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும் லான்ச் பண்றதுக்கு. வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த்ரிஷா மேம். என்ன சார் சிம்பு சார் சொன்னாரு, நான் நிறைய சொல்ல தெரிக்க போது பாருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. சோ நீங்க ஒன் வேர்ட் அபவுட் ட்ரெய்லர் ஹேஷ்டாக். அது நான் இங்கிலீஷ்லயே சொல்றேன், தகிங் இட். ஓகே, தக் லைஃப் தக்கிங் இட். ஓகே, நீங்க ஒரு ஹேஷ்டாக் என்ன சார் சொல்லுவீங்க மணி சார்? நாங்க சொல்லுவோம் ஃபிலிம் பை மணிரத்னம் சார் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா உங்க பேரே மணிரத்னம் சார், மணி சார் தான் சார் பிக்ஸ் ஆயிருக்கு. சார் நாங்க சேர்க்கல, அப்படியே மைண்ட்ல பதிஞ்சிருச்சு. சோ நீங்க ஒரு ஹேஷ்டாக் கொடுத்தா என்னவா இருக்கும்? ஜஸ்ட் வாட்ச் இட்.